இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்ம அந்த வாழையடி வாழை யூடியூப் சேனலில் முந்தைய பதிவில் பிளட் குரூப் பற்றி பார்த்தோம். பதிவோட முக்கியத்துவம் கருதி 2 பாகங்களாக பிரித்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்தது பார்ட் 1. அதில் பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஞாபகார்த்தத்துக்காக சுருக்கமாக சொல்லிடுறேன். பொதுவாக மனிதனுக்கு பிளட் குரூப்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏ, பி, ஏபி, ஓ, இந்த 4 பிளட் குரூப் இருக்குன்னு தெரியும். இந்த 4ஐயும் மேலும் சில பிரிவுகளாக பிரிப்பாங்க. ஏன்னு எடுத்துக்கிட்டால் ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ். பின்னு எடுத்துக்கிட்டால் பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ். ஏபின்னு எடுத்துக்கிட்டால் ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். ஓன்னு எடுத்துக்கிட்டால் ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ். இதுதான் இரத்த வகைகள். இதில் ரொம்ப ரேராக ஒரு பிளட் குரூப் இருக்குதுன்னு நான் முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன். அந்த பிளட் குரூப்போட பேர் பாம்பே பிளட் குரூப்னு சொல்லியிருந்தேன். அந்த பாம்பே பிளட் குரூப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முந்தைய பதிவில் சில அறிவியல் கலை சொற்கள் சொல்ல ஆரம்பித்து அதற்கான எளிய விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் கொடுத்த அறிவியல் கலை சொற்கள் விளக்கங்கள் என்னென்னு கேட்டால், ரெட் பிளட் செல்ஸ்னால் என்ன, ஆர்பிசி, ஆன்டிஜன் அப்படின்னா என்ன, அதில் எத்தனை வகையான ஆன்டிஜன் இருக்குது, செல்ஃப் ஆன்டிஜன், நான் செல்ஃப் ஆன்டிஜன். செல்ஃப் ஆன்டிஜன்னா நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், நான் செல்ஃப்னால் வெளியிலேருந்து புதுசாக வர்ற பொருள், ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். இப்படி வெளியிருந்து உள்ளே வர்ற பொருளுக்கு எதிராக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலம் புதிதாக ஒரு பொருளை தயார் செய்கிறது. அந்த தயார் செய்கின்ற பொருளுக்கு பெயர் ஆன்டிபாடி. இது வரைக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து முடிச்சிருந்தேன். இன்றைய பதிவில் அதன் தொடர்ச்சியை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான அறிவியல் கலை சொல் என்னன்னு கேட்டால் காம்ப்ளிமெண்ட், COMPLEMENT. இது ஒரு ஆங்கில வார்த்தை, ரொம்ப பயப்பட வேண்டாம். இது ஒரு வகையான புரோட்டீன். இது நம்ம லிவரில் தயாராகி உடம்பு முழுவதும் பரவி கிடக்கிற ஒரு வகையான புரோட்டீன். இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், நான் முந்தைய ஒரு உதாரணத்துக்கே நான் போகிறேன். கோட்டை சுவருக்குள் அத்துமீறி நுழைந்த அந்த எதிரியை தளபதியோ அமைச்சரோ கைது செய்து அரசன் முன்னால் கொண்டு போய் நிறுத்தணும். ஏன்னா அந்த அமைச்சனுக்கோ தளபதிக்கோ என்ன அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். எதிரியை தண்டிக்கும் அதிகாரம் கிடையாது. அது மாதிரி இந்த அமைச்சன் தளபதிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு பொருள் தான் நம்ம உடம்புல உள்ள பொருள் என்னென்னு கேட்டால் ஆன்டிபாடி. இதனை ஏற்கனவே விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ், அதுதான் ஆன்டிஜன், உள்ளே வந்த உடனே நம்ம உடம்பில் உற்பத்தியாகின்ற அந்த ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் நேராக சென்று அந்த உள்ளே நுழைஞ்ச ஆன்டிஜனை அரெஸ்ட் பண்ணிடும். கைது பண்ணுறது மாதிரி அரெஸ்ட் பண்ணிடும். ஆனால் அந்த ஆன்டிபாடிக்கு என்ன ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு கேட்டால், அந்த அரெஸ்ட் பண்ண அந்த ஆன்டிஜனை அழிக்கும் அதிகாரம் கிடையாது. எப்படி அந்த தளபதிக்கும் அமைச்சனுக்கும் அந்த எதிரியை கொல்லக்கூடிய அதிகாரம் இல்லையோ, அதுபோல் இந்த ஆன்டிபாடிக்கும் உள்ளே வந்து அந்த ஆன்டிஜனை பிடிக்கிறது மட்டும்தான் வேலையை ஒழிய அதை அழிக்கும் அதிகாரம் கிடையாது. அப்போ அந்த அழிக்கிற வேலையை யார் செய்கிறா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தை காம்ப்ளிமெண்ட். இது ஒரு வகையான புரோட்டீன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த புரோட்டீன் என்ன பண்ணுன்னு கேட்டால், உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் இந்த ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜனை பிடிச்சி வச்சுருக்கோ அந்த இடத்துக்கு நேராக வரும். நேராக என்ன பண்ணணுன்னு கேட்டால், அந்த எதிரின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அந்த ஆன்டிஜன் மேலே உட்காரும். உட்காந்து என்ன பண்ணணுன்னு கேட்டால், அந்த எதிரியினுடைய, அதாவது அந்த ஆன்டிஜனுடைய மேற்பரப்பில் உட்காந்து அந்த ஆன்டிஜன் மேலே ஒரு ஓட்டையை போடும். சிறு துவாரம், ஒரு ஸ்க்ரூ வச்சு போடுறதே வச்சுக்கோங்களேன். இப்படி ஓட்டை விழுந்த உடனே அந்த ஆன்டிஜனுக்கு உள்ள எல்லா பொருளுமே லீக் ஆகி வெளியில் வந்துடும். அந்த எதிரிக்கு உள்ளே உள்ள எல்லா பொருளும் வெளியில் வந்துருச்சுன்னா அந்த எதிரி என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடுவான் இல்லையா? இந்த வேலையை தான் அந்த காம்ப்ளிமெண்ட்ன்ற புரோட்டீன் செய்யுது. இந்த புரோட்டீன் நம்ம லிவரில் தயாராகிற ஒரு வகையான புரோட்டீன். உடம்பு முள்ள பரவி கிடக்கும்.
இதனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால், உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எங்கெல்லாம் இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி சேர்ந்துருக்குன்னு பார்க்கும். அப்படி சேர்ந்துருக்கும்போது மட்டும்தான் இந்த காம்ப்ளிமெண்ட்டுன்றது நேராக போய் ஆன்டிஜன் மேலே உட்காந்து ஓட்டை போட்டு அந்த ஆன்டிஜனை மொத்தமாக அழிக்கும். கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த காம்ப்ளிமெண்ட் உடம்பு ஃபுல்லாக இருந்தாலும் அது எப்போ தான் அந்த தண்டனையை கொடுக்கும்னு கேட்டால், எப்போ இந்த ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் ஆன்டிஜனை பிடிச்சி வச்சுருக்கோ அப்போ மட்டும்தான் போய் மேலே உட்காந்து இந்த தண்டனையை கொடுக்குமே ஒழிய, தனியாக வெறும் ஆன்டிஜன் மட்டும் இருக்கும்போது இந்த காம்ப்ளிமெண்ட்டு போய் என்ன பண்ணாதுன்னு கேட்டால் அந்த ஆன்டிஜன் மேலே போய் உட்காந்து அழிக்காது. இந்த வித்தியாசத்தை மொதல் புரிஞ்சுக்கணும். இந்த பிளட் குரூப் சிஸ்டத்தில் ABO அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு முதல் புரிஞ்சுக்குவோம். இந்த கார்ல் லான்ஸ்டைனர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நிறைய பேரோட ரத்தத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. சில பேரோட ரத்தத்தில் அவங்களுடைய ஆர்பிசியில் மேல் பரப்பில் ஒரு வகையான பொருள் இருப்பதை கண்டறிகிறார். அந்த பொருளுக்கு அவர் கொடுக்குற பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏன்னு பேர் கொடுக்குறார். வேறு சில நபர்களுடைய ரத்தத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த பொருள் மாதிரியே இருக்குது, ஆனால் அது இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. அப்போ வித்தியாசமான இன்னொரு பொருள் இருக்கிறத பார்க்குறதுனால அதுக்கு ரெண்டாவது ஒரு பேர் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டால் பீன்னு பேர் கொடுக்குறாரு. இந்த இரண்டுமே ஆர்பிசி மேலே உள்ள பொருட்கள் தான். சில நபர்களிடம் இருக்கிறது, சில நபர்களிடம் வேறு சில பொருட்கள் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சியை விரிவு பண்ணும்போது சில நபர்களுடைய ரத்தத்தில் அந்த ஆர்பிசி மேலே இந்த ஏன்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்போடு கூடிய பொருளும் இல்லை, இந்த பின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்போடு கூடிய பொருளும் இல்லை. இப்படிப்பட்ட நபர்கள் அவர் என்ன குறியீடு பயன்படுத்துகிறாருன்னு கேட்டால் 0ன்னு சொல்கிறார், 0. அதை தான் நம்ம ஓன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஏ குரூப் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த நபருடைய ஆர்பிசி மேலே ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் சொல்கிற புரோட்டீன்றது என்னென்னு கேட்டால் நீங்கள் ஆன்டிஜன் வச்சுக்கோங்க. ஆனால் மனசில் வச்சுக்கோங்க, என்ன ஆன்டிஜன்? செல்ஃப் ஆன்டிஜன், உடம்புல இயற்கையாகவே உள்ள ஆன்டிஜன். அப்போ ஒருத்தர் பி பிளட் குரூப்புன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நபருடைய ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் மேற்பரப்பில் ஒரு வகையான புரோட்டீன் இருக்குது, அதுவும் ஆன்டிஜன் தான், அதுவும் செல்ஃப் ஆன்டிஜன் தான். ஸோ அதை பி குரூப்னு வச்சுக்குவோம். சில நபர்களுடைய இரத்தத்தில் அந்த ஆர்பிசி மேலே ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புரோட்டீனும் பின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புரோட்டீனும் அருகருகே இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களை தான் ஏபின்னு சொல்கிறோம். ஏ ஆன்டிஜனும் இருக்குது, பி ஆன்டிஜனும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேறு சில நபர்களுடைய இரத்தத்தில் ஆர்பிசி மேலே அந்த சர்ஃபேஸில் மேற்பரப்பில் இந்த ஏன்னு சொல்லக்கூடிய வடிவத்தோடு கூடிய புரோட்டீனும் இல்லை, இந்த பின்னு சொல்லக்கூடிய வடிவத்தோடு கூடிய புரோட்டீனும் இல்லை. இந்த இரண்டுமே இல்லாத நிலை. இந்த எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் 0, சைஃபர்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஓ குரூப். இது எல்லாமே செல்ஃப் ஆன்டிஜன்றதை அடி மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. இது ஃபாரின் ஆன்டிஜன் கிடையாது. நம்ம உடம்பில் பிறந்தது முதல் இறக்கும் வரை நம்மோடையே பயணித்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆன்டிஜன். அப்படிப்பட்ட ஆன்டிஜன் செல்ஃப் ஆன்டிஜன். இந்த வித்தியாசம் புரிஞ்சால் போதும். இப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் RH ஃபேக்டர், கேபிட்டல் R ஸ்மால் h. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்ல் லான்ஸ்டைனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது ரீசஸ்னு ஒரு மங்கி, RHESUS, இந்த வெரைட்டி மங்கியோட பிளட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மங்கியோடைய ஆர்பிசியில் ஒரு பொருள் இருந்தது. அதே மாதிரியான பொருளை மனிதனுடைய இரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணும் போதும் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது குரங்கனுடைய ஆர்பிசி மேலே உள்ள பொருள் மாதிரியே மனிதனுடைய ஆர்பிசி மேலேயும் ஒரு பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு என்ன பேர் கொடுக்கலான்னு யோசிக்கும்போது அந்த மங்கியினுடைய பேரில் வரக்கூடிய முதல் 2 எழுத்து இருக்கு இல்லையா, RH, அதை வச்சே பேர் கொடுத்துட்டார், RH ஃபேக்டர். இதை தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் டி ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஏ பின்னு தனித்தனியாக ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி
இந்த மூன்றாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருளுக்கு என்ன பேருன்னு கேட்டால் டி ஆன்டிஜன். சி கிடையாது, டி ஆன்டிஜன். அப்போ ஏ ஆன்டிஜன்னா ஏ குரூப்னு அர்த்தம், பி ஆன்டிஜன் இருந்தால் பி குரூப்னு அர்த்தம், டி ஆன்டிஜன் இருந்தால் ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஆர்ஹெச் ஃபேக்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பொறுத்து தான் ஒருத்தருக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான முடிவாகுது பிளட் குரூப். இந்த டி ஆன்டிஜன் சொல்லக்கூடிய இந்த பொருள் இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். இந்த டி ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா நெகட்டிவ்னு அர்த்தம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை கிராஸ் மேட்சிங் அப்படின்னா என்ன? CROSSMATCHING, கிராஸ் மேட்சிங். பொதுவாக திருமணம் பண்ணும்போது ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க இல்லையா? மணமகனுக்கும் மணமகளுக்கும் 10 பொருத்தங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லையா? அதுக்கு பேர் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பொருத்தங்கள். அது மாதிரி ஒருத்தர் ரத்தம் கொடுக்குறாரு, ஒருத்தர் ரத்தம் வாங்குறாரு. அதாவது ஒருத்தர் டோனார், ஒருத்தர் ரெசிபியன்ட்டு. இந்த கொடுக்கக்கூடிய ரத்தம் யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க உடம்புக்குள்ளே போய் சேரணும் இல்லையா? பொருத்தமாக அமையணும் இல்லையா? இதை ஒரு லேபரட்டரியில் வெளியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய முறைக்கு தான் என்ன பேருன்னு கேட்டால் கிராஸ் மேட்சிங் பேர். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யார் ரத்தம் கொடுக்குறாங்களோ அவங்க ரத்தம் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, யாருக்கு ரத்தம் செலுத்த போகிறாங்களோ அவங்களோட ரத்தம் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. இந்த ரெண்டையும் சோதனை சாலையில் வச்சு ஒரு சின்ன பரிசோதனை பண்ணி பார்த்து அந்த பரிசோதனையின் முடிவுகள் ஓகேன்னு வந்த பிறகு, ஒத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு முடிவு வந்த பிறகு தான் அந்த நபருக்கு ரத்தத்தை செலுத்துவாங்க. இந்த பரிசோதனை முறைக்கு பேர் கிராஸ் மேட்சிங் அப்படின்னு பேர். இப்போ அடுத்து நம்ம எந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சீரம்னா என்ன, பிளாஸ்மானா என்ன? SERUM சீரம், PLASMA பிளாஸ்மா. ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒன்று தான், ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம உடம்பு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? தண்ணி மாதிரி இருக்கனாலும் ஓடுது. ஸோ அந்த வாட்டர் பேஸ் அப்படின்னு சொல்லலாம் லிக்விட். அந்த லிக்விடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த திரவத்துக்கு தான் என்ன பேருன்னு கேட்டால் சீரம் அல்லது பிளாஸ்மா. ஒரு லிக்விடுக்கு 2 பேர் சொல்கிறீங்களே சார், என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, புரியுறதுக்காக சொல்கிறேன். ஒரு நபர்கிட்ட ரத்தத்தை எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் உறைஞ்சி போயிடும், கெட்டி ஆகிடும். அதை தான் ஆங்கிலத்தில் கிளாட்டிங் அல்லது கோயாகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உறைஞ்சி போன பிறகு இந்த ரத்தத்தின் மேல் பகுதியில், சர்ஃபேஸில், மேற்பரப்பில் ஒரு சின்ன திரவம் போன்ற ஒரு அமைப்பு வரும். அப்படி வரக்கூடிய அந்த திரவத்துக்கு தான் என்ன பேருன்னு கேட்டால் சீரம்னு பேர். அப்போ பிளாஸ்மானா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர்கிட்ட ரத்தம் எடுத்து ஒரு பாட்டிலில் போட போகிறோம். ஆனால் அந்த பாட்டிலில் ஏற்கனவே ஒரு கெமிக்கல் போட்டு வச்சுருக்கோம். என்ன கெமிக்கல்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் உறையாமல் இருப்பதற்காக ஒரு கெமிக்கல். ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கெமிக்கல் நேம் ஹெப்பாரின், HEPARIN. இது ரத்தத்தை உறைய விடாது. இந்த கெமிக்கல் கொஞ்சம் போல் அந்த பாட்டிலில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் பிளட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த ரத்தம் இந்த ஹெப்பாரினோட கலந்துடும். கலந்த பிறகு இந்த ரத்தம் உறையவே உறையாது. நீங்கள் 1 நாள் 2 நாள் வச்சுருந்தா கூட ரத்தம் உறையவே உறையாது, அதாவது கிளாட்டே ஆகாது. இப்போ இந்த பாட்டில் அப்படியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போயும் பார்த்தீங்கன்னா மேல் பரப்பில் ஒரு சின்ன திரவம் போன்ற அமைப்பு வரும். இந்த திரவம் போன்ற அமைப்புக்கு பேர் பிளாஸ்மான்னு பேர். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது 2 விஷயம் மட்டும்தான். ரத்தம் உறைஞ்ச பிறகு மேலே வர்ற திரவத்தின் பெயர் சீரம். இரத்தத்தை உறைய விடாமல் செய்து அதன் பிறகு மேலே வருகின்ற திரவத்தின் பெயர் பிளாஸ்மா. இந்த வித்தியாசம் புரிஞ்சால் போதும். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பிளாஸ்மா அல்லது சீரம் அப்படின்ற இந்த பகுதியில் தான் பொதுவாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிபாடி. எப்படி ஒரு கிருமி உடம்புக்குள்ளே வந்தால் ஆன்டிஜன் சொன்னமோ, நம்ம உடம்பு ஒரு ஆன்டிபாடியை தயார் பண்ணுதுன்னு சொன்னமோ, இப்படி தயார் பண்ண ஆன்டிபாடிலாம் ரத்தத்தின் எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்டால், ஒன்று சீரம்ன்ற அந்த திரவ பகுதியில் இருக்கும், அல்லது பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய இந்த திரவ பகுதியில் இருக்கும். இது தெரிஞ்சால் போதும். நம்ம தெரிஞ்சுக்க போகிற வார்த்தை என்னென்னு கேட்டால், ஆன்டி ஏ, ஆன்டி பி, ஆன்டி டி அப்படின்னா என்ன? இந்த எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னால் இந்த ஆன்டின்ற வார்த்தை வந்துருச்சுனாலே அது என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆன்டிபாடியை குறிக்கிற சொல்னு அர்த்தம். இப்போ ஆன்டி ஏன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அது ஒரு ஆன்டிபாடின்னு அர்த்தம். எதற்கு எதிரான ஆன்டிபாடின்னு அர்த்தம்? ஏவுக்கு எதிரான ஆன்டிபாடி. ஏன்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடி. அப்போ ஆன்டி பீனா, பீன்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடி. அப்போ ஆன்டி டி அப்படின்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் அல்லது டி ஆன்டிஜன்.
இதுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஆன்டிபாடி. ஸோ இந்த ஆன்டி ஏ, ஆன்டி பி, ஆன்டி டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே எதை குறிக்கக்கூடிய சொல்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிபாடிஸை குறிக்கக்கூடிய சொற்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மாட்டு கொட்டகை, அங்கே ஒரு 1000 மாடு இருக்குது. இன்னொரு கொட்டகையில் 1000 கன்றுக்குட்டி இருக்குது. 1000 தாய் பசு, 1000 கன்றுக்குட்டி. இந்த 1000 கன்றுக்குட்டியும் அவுத்து விட்டிங்க அப்படின்னா நேராக ஓடி போய் ஒவ்வொரு கன்றுக்குட்டியும் ஆள் மாற்றாமல் அந்தந்த தாயிட்ட போய் பால் குடிக்கும். இது ஒரு பெரிய அதிசயம் தானே. இது நடக்கும் இல்லையா? எப்படி நடக்குதெல்லாம் தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்தந்த கன்றுக்குட்டி தன்னுடைய தாயை கரெக்டாக இனம் கண்டுபிடிச்சி அந்த தாயிட்ட போய் பால் குடிக்கும். இதே மாதிரி தாங்க ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஆன்டிஜன்ற ஒரு அந்நிய பொருள் உள்ளே வந்துருச்சா, உடம்புக்குள்ளே வந்த உடனே உடம்பு என்ன தயார் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன், ஆன்டிபாடி தயார் பண்ணுதுன்னு சொன்னேன்னா, அந்த ஆன்டிபாடி போய் என்ன பண்ணுன்னு கேட்டால் வெளியிருந்து வந்த அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் மேலே போய் ஒட்டும். அப்போ கண்டிப்பாக உள்ளே வந்த கிருமிக்கு எதிரான உற்பத்தியான ஆன்டிபாடி அந்த உள்ளே வந்த கிருமி மேலே தான் போய் ஒட்டும், வேறு எங்கேயும் போய் ஒட்டாது. எப்படி கன்றுக்குட்டி போய் தான் கரெக்டாக அம்மாவை கண்டுபிடிச்சி போய் பால் குடிக்குதோ அது மாதிரி உள்ளே வந்த பொருளுக்கு எதிராக உற்பத்தியான ஒரு ஆன்டிபாடி அந்த பொருளோட போய் மட்டும்தான் ஒட்டும். இப்படி ஒட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் உள்ளே வந்த ஆன்டிஜன் அது மேலே யார் ஒட்டியிருக்கா, நம்ம உடம்பு உற்பத்தி பண்ண ஆன்டிபாடி. இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த நிலைக்கு தான் என்ன பேருன்னு கேட்டால் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். ஒரு தாய் பசுக்கிட்ட ஒரு கன்றுக்குட்டி பால் குடிச்சிட்ருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் நம்ம உடம்புல ஃபார்ம் ஆயிடுச்சா, அப்போ உடனே யார் வருவா தெரியுமா? காம்ப்ளிமெண்ட் வருவார். நேராக யார் மேலே உட்காருவார்? அந்த ஆன்டிஜன் மேலே உட்காருவார். உட்காந்து ஆன்டிஜன் மேலே ஓட்டையை போட்டு ஆன்டிஜன் உள்ளே இருக்க பொருளெல்லாம் வெளியே லீக் பண்ண வச்சு ஆன்டிஜனை உடச்சி விட்ருவார். இந்த நிகழ்ச்சி தான் நடக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட் எப்போ செயல்படும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு கேட்டால், தனியாக ஆன்டிஜன் மேலே போய் உட்காந்து அந்த ஆன்டிஜனை அழிக்காது. எந்தெந்த ஆன்டிஜனோட ஆன்டிபாடி போய் ஒட்டியிருக்கோ அந்த நேரத்தில் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட் தான் வேலையை காமிக்கும். சுருக்கமாக சொன்னால் காம்ப்ளிமெண்ட் கேன் ஆக்ட் ஒன்லி ஆன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். இப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னு கேட்டால் ஹச் ஆன்டிஜன்னா என்ன சார் இப்படியே சொல்லிகிட்டே போகிறீங்க, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே வேறு எந்த விதமான புது பொருளும் கிடையாது. ஹச் ஆன்டிஜன், கேபிட்டல் ஹச் போட்டுங்க. இது வரைக்கும் சொன்ன ஆன்டிஜன் நான் சொல்லிடுறேன். ஒன்று ஏ ஆன்டிஜன் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இன்னொன்று பி ஆன்டிஜன் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, மூணாவது ஒன்று சொன்னேன் ஆர்ஹெச் ஃபேக்டர் அல்லது டி ஆன்டிஜன். இந்த 3 தான் சொல்லியிருக்கேன். இப்போ 4வது ஒன்று சொல்கிறேன், ஹச் ஆன்டிஜன். இதுவும் எங்கே தான் இருக்குதுன்னு கேட்டால் ஆர்பிசி மேலே தான் இருக்குது. இது இந்த குரூப்பு அந்த குரூப்புன்னு வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லா குரூப்போடைய நபருடைய ஆர்பிசி மேலேயும் இந்த ஹச் ஆன்டிஜன் கண்டிப்பாக இருக்கும். ஏ குரூப்பாக இருந்தாலும் இருக்கும், பி குரூப்பாக இருந்தாலும் இருக்கும், ஏபி குரூப்பாக இருந்தாலும் இருக்கும், ஓ குரூப்பாக இருந்தாலும் இருக்கும். இந்த ஹச் ஆன்டிஜன் ஏன் இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த பொருளில் இருந்து தான் இந்த ஏன்னு சொல்கிற ஆன்டிஜனும் தயாராகுது, பின்ற ஆன்டிஜனும் தயாராகுது. அப்போ இந்த ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன் தயாராவதற்கு ஒரு மூலப்பொருள் வேணும் இல்லையா, அந்த மூலப்பொருள் தான் இந்த கேபிட்டல் ஹெச். இந்த கேபிட்டல் ஹெச்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டிஜன் எல்லா நபர்களுடைய ஆர்பிசி மேலேயும் இருக்குன்றதை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் அடிப்படை. இதன் அடிப்படையில் தான் பாம்பே குரூப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான பகுதியை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. பொதுவாக நம்ம உடம்புல செல்ஃப் ஆன்டிஜன் சொன்னேன் இல்லையா, நம்மகிட்ட என்ன ஒரு ஆன்டிஜன் இருக்கோ அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நம்ம உடம்புல என்ன இருக்காதுன்னு கேட்டால் ஆன்டிபாடி இருக்காது. இது ஒரு பொதுவான விதி. என்கிட்ட என்ன ஆன்டிஜன் இல்லையோ அந்த இல்லாத ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடி என்கிட்ட இருக்கும். நான் சொல்கிறது செல்ஃப் ஆன்டிஜன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எளிமையாக புரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு நபர் ஏ குரூப்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, அந்த நபருடைய ஆர்பிசி மேலே ஏ ஆன்டிஜன் இருக்கிறதுனால அவன் என்ன குரூப்பு, ஏ குரூப்.
அப்போ இந்த ஏன்றது செல்ஃப் ஆன்டிஜன். நான் முன்னால் சொன்ன விதிப்படி என்கிட்ட என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதற்கு எதிரான ஆன்டிபாடி இருக்காது. அப்போ என் உடம்புல ஆன்டி ஏன்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி இருக்காது. அதற்கு மாற்றாக என்ன இருக்குன்னு கேட்டால் ஆன்டி பி இருக்கும். ஏன்னா என்கிட்ட என்ன இல்லை, பி ஆன்டிஜன் இல்லை. இப்போ இதே அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. ஒரு நபர் வந்து ஏபி குரூப்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நபருடைய ஆர்பிசி மேலே ஏ ஆன்டிஜனும் இருக்குது, பி ஆன்டிஜனும் இருக்குது. இந்த 2 ஆன்டிஜனும் இருக்குது இல்லையா? அப்போ அந்த நபருடைய ரத்தத்தில் என்ன இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டி ஏ இருக்காது, ஆன்டி பியும் இருக்காது. சரி, இன்னொரு நபர் எடுக்கிறேன். அந்த நபர் வந்து ஓ குரூப்னு வச்சுக்கோங்க. அந்த ஓ குரூப் நபருடைய ஆர்பிசி மேலே ஏ ஆன்டிஜன் கிடையாது, பி ஆன்டிஜன் கிடையாது. இந்த 2 ஆன்டிஜனுமே இல்லாததுனால அந்த நபருடைய ரத்தத்தில் என்ன ஆன்டிபாடி இருக்குன்னு கேட்டால் ஆன்டி ஏன்ற ஆன்டிபாடியும் இருக்கும், ஆன்டி பின்ற ஆன்டிபாடியும் இருக்கும். இது எல்லா குரூப்புக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீமாலைசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை 2ஆக பிரிச்சிங்கன்னா பொருள் ஈஸியாக புரிஞ்சிடும். ஹீமாலைசிஸில் ஹீம்னா என்னென்னு கேட்டால் ஆர்பிசி, லைசிஸ்னால் உடையிறது. ஆர்பிசி உடையிற அந்த நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேருன்னு கேட்டால் ஹீமாலைசிஸ். ஆர்பிசி உடையுமா சார்னு கேட்டால் உடையும். 2 நேரத்தில் ஆர்பிசி உடையும். முதல்ல ஒரு சிச்சுவேஷன் பார்ப்போம். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆர்பிசியோடைய வாழ்நாள் காலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 120 நாட்கள். இந்த 120 நாட்கள் ஆன உடனே வயது முதிர்ந்த பிறகு அது தன்னைத்தானே அழித்து கொள்ளும். புதுசாக ஆர்பிசி வந்துட்டுருக்கு இல்லையா? இளைய சமுதாயத்துக்கு வழிவிட்டு இந்த வயது முதிர்ந்தவங்க இறந்து போகிறாங்களே, அது மாதிரி இந்த ஆர்பிசி ஒட்டு மொத்தமாக அழியுது. இது அழிப்பதற்கு அது யாரையும் சார்ந்து இருக்கிறது கிடையாது, தன்னைத்தானே அழித்து கொள்ளும். சூசைடு, தற்கொலைக்கு நிகரான ஒரு செயல். இந்த வயது முதிர்ந்த ஆர்பிசி எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் தன்னைத்தானே அழித்து கொள்ளும். இப்படி தன்னைத்தானே அழித்து கொள்ளும்போது அந்த ஆர்பிசி உடையுது இல்லையா, அதை ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையில் ஆர்பிசி உடைய வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு வகையான ஹீமாலைசிஸ் தான். அடுத்து இன்னொரு வகையான ஹீமாலைசிஸ் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு கேட்டால், இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நபர் வந்து ஏ குரூப் நபர்னு வச்சுக்குவோம். அவர் ரத்த வகை வந்து ஏ குரூப். நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட அறிவு வச்சு நமக்கு தெளிவாக தெரியுது. என்ன தெரியுதுன்னா, அந்த நபருடைய ஆர்பிசி மேலே ஏ ஆன்டிஜன் இருக்குது. அந்த நபரோட ரத்தத்தில் ஆன்டி ஏ இருக்காது, ஆன்டி பி இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு பி குரூப் ரத்தத்தை ஏற்றுறோம். நம்ம ஏற்றக்கூடிய பி குரூப் ரத்தத்தில் என்ன இருக்குது? பி ஆன்டிஜன் இருக்குது, ஆன்டி ஏ இருக்குது. இப்போ இந்த பொருள் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு. இது வரைக்கும் நம்மளோட உடம்புல பி ஆன்டிஜனே கிடையாது, புதுசாக உள்ளே வருது. அப்போ நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த புதுசாக உள்ளே வந்த பி ஆன்டிஜன் ஒரு ஃபாரின் ஆன்டிஜன். அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த பி ஆன்டிஜனுக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடியை தயார் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லது ஏற்கனவே நம்ம உடம்புல என்ன இருக்குதுன்னு கேட்டால், நான் ஏ குரூப்புன்றதுனால என் உடம்புல நிறைய என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஆன்டி பி நிறையா இருக்குது. இந்த ஆன்டி பி என்ன பண்ணணும்னு கேட்டால் உள்ளே வந்த பி ஆன்டிஜன் மேலே போய் ஒட்டிடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன உடனே யாருக்கு தகவல் பறந்துடும்? காம்ப்ளிமெண்ட்டுக்கு தகவல் பறந்துடும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, உடனே அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் வெளியிலேருந்து வந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணு, லைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த உள்ளே வந்த ஆர்பிசி எல்லாத்தையுமே இந்த காம்ப்ளிமெண்ட்டை போய் உட்காந்து லைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு வித்தியாசம்லாம் தெரியுது, தேவையில்லாம் தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். எங்கெல்லாம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ கண்ணை மூடிக்கிட்டு நேராக வந்து உட்காந்து அந்த ஆன்டிஜனை உடைச்சிரும். அப்போ உள்ளே வந்த பி ஆன்டிஜன் மேலே நம்மளுடைய ஆன்டி பி போய் பைண்ட் ஆகி ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அது ஃபார்ம் ஆன உடனே காம்ப்ளிமெண்ட் வேகமாக வந்து உள்ளே வந்த ஆர்பிசி எல்லாம் அழிக்குது இல்லையா? இதுவும் ஒரு வகையான ஹீமாலைசிஸ் தான். பட் இந்த ஹீமாலைசிஸ் வந்து நல்லது அல்ல, நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது. நம்ம யார்கிட்ட வந்து ரத்தம் வாங்கணும் இல்லையா? ஒரு பி குரூப் நபர்கிட்ட தானே வாங்கணும். அவன் பி குரூப்புன்றதுனால அவன் பிளட்டில் என்ன ஆன்டிஜன் இருக்குது? பி ஆன்டிஜன் இருக்குது. அப்போ என்ன ஆன்டிபாடி அவன்கிட்ட இருக்கும்?
ஆன்டி ஏ இருக்கும். அப்போ அது நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம உடம்புல ஏற்கனவே ஆன்டிஜன் ஏ இருக்கு இல்லையா, அது மேலே போய் அந்த ஆன்டி ஏ பைண்ட் ஆகி அப்பையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்பையும் காம்ப்ளிமெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்மளுடைய ஆர்பிசியை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியாது. அது எங்கெல்லாம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல போய் பைண்ட் ஆகி ஆர்பிசி லைஸ் பண்ணிடும். ஸோ இந்த வகையில் ஆர்பிசி உடையிறது ஒரு விதம். ஸோ 2 விதமாக ஆர்பிசி லைஸ் ஆகும். அதுக்கு பேர் ஹீமாலைசிஸ். ஒரு லேபில் பிளட் குரூப்பிங் எப்படி பண்ணுறாங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் குரூப் பார்க்க போகிறீங்க. உங்கள் கையில் ஒரு சின்ன ஊசி வச்சு குத்தி ஒரு ட்ராப் ரத்தம் எடுத்து அதை ஒரு கண்ணாடி தகட்டில் வைப்பாங்க, கிளாஸ் ஸ்லைடு. அந்த கிளாஸ் ஸ்லைடில் ஒரு ட்ராப் ரத்தம் வச்சுட்டு அதில் ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த பால் தெரிஞ்சு போனால் கெட்டு போனால் திப்பியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி அப்பீரியன்ஸில் வந்தது அப்படின்னா என்ன ரீஏஜெண்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணாங்களோ அந்த குரூப்னு சொல்லிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ரத்தத்தோட ஆன்டி ஏயை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கிளம்பிங் வந்தது அப்படின்னா நீங்கள் ஏ குரூப். உங்கள் ரத்தத்தோட ஆன்டி பியை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது கிளம்பிங் வந்தது அப்படின்னா, அந்த கொயாகுலேஷன் நடந்தது அப்படின்னா நீங்கள் பி குரூப்னு அர்த்தம். ஆன்டி ஏ போடும்போதும் அப்படி நடக்குது, ஆன்டி பி போடும்போதும் அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன குரூப்புன்னு கேட்டால் ஏபி குரூப்னு அர்த்தம். ஆன்டி ஏ போடும்போதும் சரி, ஆன்டி பி போடும்போதும் சரி, எதுவுமே நடக்கலை, அப்படியே இருக்குது, அந்த திப்பியாக வரல, கிளம்பிங் ஆகலை, கொயாகுலேஷன் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன குரூப்பு? ஓ குரூப்னு அர்த்தம். இதுதான் ஒரு லேபரேட்டரியில் குரூப்பு கண்டுபிடிக்கிற மெத்தடு. பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆன்டி டீன்ற ஒரு பொருளை போடும்போது கிளம்பிங் வந்ததுன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ஆன்டி டீன்ற பொருளை போடும்போது கிளம்பிங் வரலை அப்படின்னா நெகட்டிவ்னு அர்த்தம். இப்போ நம்ம பதிவோட தலைப்புக்கு வந்துட்டோம். என்ன தலைப்பு? பாம்பே குரூப்னால் என்னன்னு சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்ட இந்த தகவலை வச்சு இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, அது ஏ, பி, ஏபிஓ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா குரூப் நபர்களுடைய ஆர்பிஸ்லேயும் காமனாக ஒரு ஆன்டிஜன் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நான். என்ன ஆன்டிஜன்? ஹெச் ஆன்டிஜன், கேபிட்டல் ஹெச். இதை வந்து நீங்கள் ஆர்ஹெச் ஃபேக்டரோட குழப்பக்கூடாது. அது வேறு, இது வேறு. ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஆன்டிஜன், அது கிடையாது. இது வேறு. ஹெச் ஆன்டிஜன், கேபிட்டல் ஹெச். இந்த கேபிட்டல் ஹெச்ன்ற இந்த பொருளில் இருந்து தான் அந்த ஏன்ற பொருள் தயாராகுது, பின்ற பொருளும் தயாராகுது. ஸோ இது எந்த குரூப்புக்கும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருடைய ஆர்பிசி மேலேயும் இந்த ஹெச் ஆன்டிஜன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு ஓ குரூப்பை எடுத்துக்குவோம். அவன்கிட்ட ஏ ஆன்டிஜன் கிடையாதுன்னு நல்லா தெரியும், பி ஆன்டிஜன் கிடையாதுன்னு நல்லா தெரியும். ஆனால் கண்டிப்பாக அவன்கிட்ட என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் ஹெச்ன்ற ஆன்டிஜன் இருக்கும். சில பேருக்கு ஏ ஆன்டிஜன் இருக்காது, பி ஆன்டிஜன் இருக்காது. கண்டிப்பாக இருக்க வேண்டிய அந்த ஹெச் ஆன்டிஜனும் இல்லாமல் போய்விட்டால் அப்படிப்பட்ட நபர்கள் தான் பாம்பே பிளட் குரூப் என அழைக்கப்படுகிறார்கள். அப்போ பிரச்சனை யாருக்கு அதிகம்னு கேட்டால் அந்த ஓ குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். அப்போ ஒருத்தன் ஓ குரூப்புன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது உண்மையான ஓ குரூப் தானா இல்லை பாம்பே குரூப்பான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான ஓ குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜன் இருக்கும். பாம்பே குரூப்பாக இருந்தால் அந்த ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜன் இருக்காது. இது எப்படி சார் லேபில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அதுக்கு ஒரு ரியேஜென்ட் இருக்குது. அந்த ரியேஜென்ட் பேர் ஆன்டி ஹெச். அந்த நபருடைய ரத்தம் ஒரு ட்ராப்பு, இந்த ஆன்டி ஹெச் ஒரு ட்ராப்பு, ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கொயாகுலேஷன், கிளம்பிங், திப்பியாக வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கிளம்பிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த நபருடைய ரத்தத்தில் ஹெச் ஆன்டிஜன் இருக்குது, அதனால தான் ஆன்டி ஹெச் போட்ட உடனே கிளம்பிங் வந்திருக்கு, இவங்க வந்து உண்மையான ஓ குரூப் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். எந்த நபருடைய ஓ குரூப் ரத்தத்தை போட்டு ஆன்டி ஹெச்சை போடும்போது இந்த மாதிரி கிளம்பிங் வரலையோ, எப்போ வராது? இந்த ஓ குரூப் இண்டிவிஜுவலோட ஆர்பிசி மேலே என்ன இல்லாமல் இருந்தால் வராது, ஹெச் ஆன்டிஜன் இல்லாமல் இருந்தால் வராது. அப்போ நோ கிளம்பிங், நோ கோயாகுலேஷன், அந்த திப்பியாக வராது. இது எதை காமிக்குது? அந்த நபருடைய ஆர்பிசி மேலே ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜன் இல்லை.
ஸோ எந்த ஓ குரூப் இண்டிவிஜுவல் மேலே ஹச்ன்ற ஆன்டிஜன் இல்லையோ அந்த நபர்கள் தான் பாம்பே குரூப் என அழைக்கப்படுகிறார்கள். சரிங்க சார், எல்லாமே சொல்லிட்டீங்க. அந்த பாம்பே பிளட் குரூப்புன்னு அந்த பேர் காரணம் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த வகையான அபூர்வ இரத்த வகையை 1952 வருடம் டாக்டர் ஒய்எம் பெண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர், இப்போ மும்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, பழைய பேர் பாம்பே, அந்த பாம்பேயில் கேஇஎம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டு இந்த அரிய வகை இரத்த வகை இருப்பதை கண்டுபிடிச்சார். அதனால் இந்த இரத்த வகைக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னு கேட்டால் பாம்பே பிளட் குரூப்னு கொடுத்தாங்க. உடனே பாம்பேயில் மட்டும்தான் அந்த பிளட் குரூப் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது த்ரூஅவுட் இந்தியா இந்த பிளட் குரூப் இருக்குது. ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்த்ததில் ஒரு 200லேருந்து 250 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பாகிஸ்தானில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, ஈரானில் இருக்குது, வேறு சில நாடுகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ ரொம்ப ரேர் பிளட் குரூப்புன்றதுனால யாரெல்லாம் ஓ குரூப்புன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாமே என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால், இது உண்மையிலேயே ஓ குரூப் தானா இல்லை ஓ குரூப்பு கீழே வரக்கூடிய பாம்பே குரூப்பான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த அவேர்னஸ் இருந்தால் மட்டும் போதும். இந்த 2 பதிவுகளிலுமே நான் பயன்படுத்திய அறிவியல் கலை சொற்கள் மிக அத்தியாவசியமாக தேவைப்பட்டபடியால் தான் பயன்படுத்தினேன். மீண்டும் மீண்டும் இந்த பதிவை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும், அர்த்தமும் புரிஞ்சிடும். ஸோ இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் பரப்புங்க. அவங்களுடைய எதிர்கால கல்விக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மிக நீண்ட பதிவாக இருந்தாலும் மிகுந்த ஆர்வத்தோடும் பொறுமையோடும் கேட்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். பிளட் குரூப்பிங் செக் பண்ண போகும்போது நம்மளோட ரிசல்ட்டு ஏன் இப்படி வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது, நம்ம ஓ குரூப்புன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஓ குரூப் உண்மையான ஓ குரூப் தானா அல்லது பாம்பே பிளட் குரூப்பா அப்படின்ற வித்தியாசத்தை இந்த ஆன்டி ஹெச்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரீஏஜெண்ட்டை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆன்டி ஹெச்சை போட்ட உடனே கிளம்பிங் வந்ததுன்னா தைரியமாக சொல்லிடலாம் கன்ஃபார்ம்டாக ஓ குரூப். இந்த ஆன்டி ஹெச்சை போடும்போது கிளம்பிங் வரலை அப்படின்னா கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாம்பே குரூப். ஸோ இந்த ஒரு அடிப்படையான தகவல்கள் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.